Welcome to Preethiyin Kaimanam. Grow your hair with only 3 ingredients. இன்றைக்கி நம்ம செம்பருத்தி பூ கண்டிஷ்னர் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷானது எடுத்திருக்கேன். நான் இது ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தது. இதில் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதோட செம்பருத்தி பூவோட இலைங்க எடுத்திருக்கேன் நான். இதையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துக்கிட்டு இது அரிசி வடித்து கஞ்சி தண்ணி வச்சுருக்கேன் நான். 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன் நான். ஸோ இதில் நம்ம செம்பருத்தி பூ நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த செம்பருத்தி பூவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இலையும் சேர்த்துக்கிட்டு இதில் ஃபுல்லாக நல்லா முக்கி கொதிக்க விடலாம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வரச்சா நம்ம இதை எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நம்ம குளித்ததுக்கப்புறமும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷாம்பு ஒரு சீயக்காய் போட்டு நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா ஹேர் ஃபால் ரொம்ப குறைஞ்சிரும். முடியும் நல்லா வளரும். பிளாக்காக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வரணும். வாரத்தில் 1 தடவை 2 தடவை நம்ம பண்ணிட்டு வரணும். இது ரொம்ப ஹேருக்கு இது ரைஸ் வாட்டர். இப்போ நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்கு இல்லையா, இதில் நல்ல சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி அவ்வளோ ஷைனியாக இருக்கும், சில்கியாக இருக்கும். இது நம்ம முடி ஹேர் ஃபால் ஆகாது. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வருது. இதோடைய கலர்ஸ் இந்த க்ரீன் கலர், ரெட் கலர் எல்லாமே இதில் இறங்கிடணும். அப்போது இறங்கிட்டு இது நல்லா கலர்ஸ் மாறணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிச்சுன்னா இதோடைய அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கு இல்லையா, நம்ம இதோடைய அந்த நம்ம தலைக்கு இது நம்ம ஷாம்பு போடாமலே இது நுரைப்பு தன்மை கொடுக்கும் இது. ஸோ அந்த ஸ்டிக்கி ஸ்டார்ச் இதெல்லாம் இதில் இந்த கஞ்சி தண்ணியில் இறங்கணும். ஸோ அந்த சத்தெல்லாம் இதில் இறங்கிடுச்சுன்னா முடி ரொம்ப நல்லா ஷைனிங்காக வளரும். இது நான் என் பொண்ணுக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள் இதோட கலர்ஸ் எப்படி மாறி வருது பாருங்கள். ஸோ இந்த கலர்ஸ் பாருங்கள், பிங்க் கலர், அந்த ரோஸ் கலர் வந்துருச்சு இதெல்லாம். ஸோ அதே மாதிரி இலையில் இருக்கிற கலர்ஸும் இதில் இறங்கிடணும். ஸோ இது நல்லா கொதித்து இதை அந்த எல்லா கலர்ஸும் இதில் இறங்குற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போது பாருங்கள், இதோட கலர்ஸ் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா, நல்லா இந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. ஸோ இதுவும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி வெந்துருச்சு எல்லாமே. ஸோ இப்போ நம்ம இந்த சமயத்தில் கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்கால்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு மைல்டு ஷாம்பு வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை இது கூடயே நம்ம ஷாம்பு இதோட இந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு குளிக்க வச்சு இதோடு சேர்த்து நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். ஹேர் ஃபால் ஆகவே ஆகாது. முடியை நல்லா க்ரோத் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் இப்போ என் பொண்ணுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போது இது நம்ம ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம இதை வடிகட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஸோ நம்ம இது எவ்வளோ தேவையோ நம்ம இதை ஃபுல்லாக வடிகட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி. ஸோ இது கூட நம்ம விட்டமின் இ ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். விட்டமின் இ ஆயில், கோகோனட் ஆயில் நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு 1/2 hour கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். மைல்ட் ஷாம்பு இல்லை நம்ம குளிக்கிறச்சு இதோட ஒரு ஷாம்பு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அதையே தேய்ச்சி கூட நம்ம குளிக்கலாம். ரொம்ப ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கண்டிஷ்னராக இருக்கும். ஹேருக்கு எந்த ஒரு ஃபாலும் வராது. இது வாரத்தில் 2 நாள் 3 நாள் நம்ம செஞ்சோன்னா முடி நம்ம பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிளாக்காகவே இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும், டல் ஆகாது. ஸோ வாங்க இப்போ அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு முடி ரொம்ப கர்லி ஹேர், ரொம்ப ஃப்ரீஸியாக இருக்குது. இப்போ இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இந்த ஹேரை
இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இது ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு நான் வந்து 15 மினிட்ஸ் நான் இவளுக்கு சோக் பண்ணிகிட்ருக்கேன் நான். பெரியவங்களாக இருந்தால் 30 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணிக்கலாம். ரொம்ப அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி ஹேர் வந்து ட்ரை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், உங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. முன்னாடி வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப க்ளீனாக சில்கியாக ஸ்மூத்தியாக ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. எப்போ ஷாம்பு பண்ணாலும் நீங்கள் அந்த ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அந்த டைல்யூட் வந்து ஃபெனுக்ரிக் வாட்டராக இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வாட்டரா ஸ்டார்ச் வாட்டராக இருக்கலாம். எப்பொழுதுமே வந்து ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஷாம்பூஸ் வேண்டாம். இது வந்து நம்மளோட ஹேரை வந்து டேமேஜ் பண்ணிடும். அப்புறம் வந்து ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கு ஹேரோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரீத்தியின் கைமணத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.